ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஜூன் 15th மார்னிங் தாய் வீட்டை நலங்க முடிச்சுட்டு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இங்கே வந்து வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்த கிளிக்கு வந்துட்டு வீட்டில் பாட்டு போட்டுட்டு மாப்பிள்ளையை பிடிச்சி டான்ஸ் ஆட சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டில் ஒருத்தராச்சும் இந்த மாதிரி ஜாலி மூடில் இருந்தால் தான் அந்த இடமே கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்துட்டு காலையிலே தாய் நலங்கு வச்சாச்சு. அடுத்து வந்து மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வந்து மண்டபத்துக்கு போயிடுவாங்க. எங்களோடதில் வந்துட்டு இங்கே வந்து பொண்ணு வந்து அதாவது பொண்ணை தேடி தான் மாப்பிள்ளை போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இப்போ தான் கேள்விப்படுறேன். டு பி ஃப்ராங்க், நானும் இது வரைக்கும் மாப்பிள்ளை கல்யாணம்னா எப்படி இருக்கும், என்னென்ன சடங்கு பண்ணுவாங்கன்னு பார்த்ததில்ல. அடுத்து என்னோடய ஓன் பிரதருக்கு அவர் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து இப்படி தான் அண்ணாக்கும் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆசையாக பார்த்துட்ருந்தேன். நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங்கே வந்து நாங்கள் கிளம்பணும். ராசிபுரத்தில் தான் ஆக்சுவலாக கல்யாணம். பேபியை வச்சுட்டு இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது, மார்னிங் நேரமாக எழுந்து முகூர்த்தத்துக்கு அப்படின்னுட்டு அங்கே வந்து அங்கே ராசிபுரத்துலேருந்து பக்கமாக தான் எங்கள் சொந்த ஊரில் வீடு இருக்குது. சரி, அங்கே போய் தங்கிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடலான்ட்டு. ரொம்ப நாள் பூட்டியே இருந்த வீடு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஆஃப் போட்டுட்டு தானே நம்ம மற்ற வேலை செய்ய முடியும். அதனால் மாப்பிள்ளையை வந்து மண்டபத்துக்கு அனுப்பிட்டு உடனே நாங்களும் கிளம்புற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்புறதுக்கே அரௌண்ட் 7:30 கிட்ட ஆயிடுச்சு. அங்கே போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புமே வந்துருச்சு. இதுக்கு இடையில வர ஹஸ்பண்ட் தைக்க கொடுத்துருந்த துணியை வந்து வாங்கவே மறந்துட்டார். அதனால் அப்பா கிட்ட சொல்லி மார்னிங்கே நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால அப்பாவை மார்னிங்கே வாங்கி வைக்க சொல்லியாச்சு. ஊருக்கு கிளம்பும் போது ஆன் த வே தான், சரி அப்பாட்ட கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் அப்பாவும் தம்பியை பார்க்குறதுக்கு என்ன சுச்சுவேஷன் கிடைச்சாலும் அதை வந்து கரெக்டாக வயசுலேயே பயன்படுத்திக்குவாங்க. இப்போ இந்த வழியாக போகிற மாதிரி அப்படின்னாலும் ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக வாங்கி கார் ஃபுல் பண்ணி விட்டுருவாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் ட்ராவலிங்கிறதுனால ஏதாச்சும் வயிறு கீதுக்கு எடுத்து விட்டால் மேரேஜ் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவும் வேணான்னு சொன்னால், அப்பயும் அப்பா வந்து மாமாவுக்கு வந்து இது பிடிக்கும்னு சொல்லிட்டு மாங்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அது முடிச்சுட்டு ரொம்ப தலைவலி. ஆக்சுவலாக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். பசி வேறு எடுத்து ரொம்ப சாப்பிட்டதுனால ரொம்ப தலைவலி ஆகிடுச்சு. ரிசப்ஷனெல்லாம் அரௌண்ட் 30 டிஷ்ஷஸ் இருந்துச்சு நைட் ரிசப்ஷனில். பட் என்னால் தான் எதுவுமே சாப்பிட முடியல, ஃபுல் ஹெட்டேக்கு. எப்படியோ சமாளித்து ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு தான் சரி ஒரு டீ பிரேக் மாதிரி நின்று ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிட்டு கிளம்பினோம். அவ்வளோதாங்க. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 3 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். கிளம்பினா பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பின்னாடியே தான் வந்துட்டுருந்தோம். சேரட்டில் தான் வந்துட்டு இருந்தாங்க. பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம். பட் அதுக்குள்ளே அவங்க முன்னாடி வந்து ஒரு வழியாக ஓவர்டேக் பண்ணி வந்து பார்க்கணுன்னு நினச்சோம், பார்த்துட்டோம். என் மாமனாருக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்பவே பிடிச்ச பையன்னு சொன்னால் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணார். அவரோட நலங்காகட்டும், ஃபங்க்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் அவர் வந்து முன்னாடியே அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கட்டாகட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஒரு சில பேரை வந்து நம்ம ஒருத்தர் லைஃப்பில் வந்து நல்லா லீட் பண்ணுறப்போ இவங்க வந்து இது கம்ப்ளீட்லி ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பொருத்தமான விஷயந்தான், இவங்களுக்கு இது நடந்திருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் ப்ரோ கிட்ட பார்க்குறேன், இவரை நான் பார்க்குறேன். இவர் வந்து இன்றைக்கி மேரேஜில் அவர் என்னென்ன ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணாரோ அது வந்து
கம்ப்ளீட்லி ஹீ டிசர்வ் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேபி அதோட சேர்ந்துட்டு அவரோட செட்டெல்லாம் கிடைச்சாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். மேரேஜ் vlog இதோட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். டாட்டா.